ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட மை மசாலா வச்சு எப்படி ஒரு டேஸ்டியான முட்டை பொடி மாஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு சோம்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஏன் சேர்த்துக்கிறேன்னா, நம்ம யூஸ் பண்ணுறது முட்டை, ஸோ அதனால் வந்து கவல் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து 2 பெரிய சைஸ் தக்காளியை வந்து நான் கட் பண்ணி போட்டுக்கிறேன். நான் மொத்தம் 6 முட்டை சேர்க்குறேன். அதுக்கான மெஷர்மெண்ட்டு தான் இது. இப்போ காரத்துக்கு 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மை மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கவும் இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஏன்னா இந்த மசாலாவும் இந்த வெஜிடபிள்ஸும் நல்லா வேகிறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு நான் ஆல்ரெடி கரெக்டாக போட்டுட்டேன். உங்களுக்கு தேவையான இந்த டயத்தில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. மசாலா நல்லா பச்சை வாடை போய் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையாக நம்ம சேர்த்துக்கலாம். முழுசாக உடச்சி நான் மொத்தம் 6 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ எல்லா முட்டையும் நான் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ தான் ரொம்ப முக்கியம், கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கிண்டிகிட்டே இருங்க, நல்லா கிளறிட்டே இருங்க. நல்லா இது சப்பாத்திக்கு ஒரு நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்களும் இப்படி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். வெரைட்டி ரைஸ் கூடயும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா அப்படி வதக்கிக்கிட்டே இருந்தேன். கொஞ்சம் அந்த தண்ணியாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், அந்த பொடி மாஸ் மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துருக்கேன் நான், ப்ளஸ் பெப்பர் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரையாக வரும். கவுள் அடிக்குமோ நீங்கள் நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக கவுள் அடிக்காது, சூப்பராக இருக்கும். நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் இதே போல் வீட்டில் வச்சு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மை மசாலாவை வாங்கி எப்படி இருக்குன்னு சாம்பிள் பாருங்கள். கண்டிப்பாக பிடிக்குங்க எல்லாருக்குமே. அவ்வளோதான், சுவையான முட்டை பொடி மாஸ் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இப்படி பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி நான் போகணுன்னா நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.